அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. இன்று நாம் காண இருப்பது நவக்கிரக விநாயகரை பற்றி காண இருக்கிறோம். சென்னை வேடந்தாங்கல் மூசிவாக்கம் எல்லோருக்கும் தெரியும். மூசிவாக்கம் அருகே அமிர்தபுரி எனப்படும் ராமானுஜ யோகாவனம் ஒன்று உள்ளது. ராமானுஜர் தங்கி யோக நிலையில் பெருமாளை வழிபட்டதால் இந்த பெயர் வந்தது. இங்கு சீனிவாச பெருமாள், மதுரவள்ளி தாயார், ஆண்டாள் சந்நிதி எல்லாமே உண்டு. நவக்கிரக விநாயகர் தான் இந்த கோவிலின் அதி அற்புதமான ஒரு விஷயமாகும். 8 அடி உயரத்தில் ஒரே கல்லில் ஒரே உடலமைப்பில் நவக்கிரகங்களை தாங்கியுள்ள விநாயகர் நவக்கிரக விநாயகர். நவக்கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் விநாயகரையோ ஆஞ்சநேயரையோ வழிபட்டால்தான் துன்பம் தீரும் என்பது எல்லாருக்கும் தெரியும் பொது கருத்து. இந்த நவக்கிரக விநாயகரின் நெற்றியில் சூரிய பகவான் இருக்கிறார். இவரை தரிசித்தால் சூரியனார் கோவிலுக்கு சென்ற பலன் கிடைக்கும். வயிற்று பகுதியில் சந்திரன் இருக்கிறார். திருப்பதி பெருமாளை தரிசித்த பலன் கிடைக்கும். வலது மேல் கையில் சனி உள்ளார். இவரை தரிசித்தால் திருநள்ளாறு சென்று வந்த பலன் கிடைக்கும். கீழ்கையில் புதன் உள்ளார். இதை தரிசித்தால் மதுரை சொக்கநாதரை வழிபட்டதுக்கு சமமாகும். வலது காலில் செவ்வாய், முருகனை தரிசித்த பலன். இடது மேல் கையில் ராகு, இவரை தரிசித்தால் திருநாகேஸ்வரம் சென்று வந்த பலன். இடது கீழ் கையில் சுக்கிரன், இவரை தரிசித்தால் ஸ்ரீரங்கம் சென்று வந்த பலன். தலையில் குரு உள்ளார். இதை தரிசித்தால் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை தரிசனம் செய்ததற்கு சமமாகும். இடது காலில் கேது உள்ளார். இவரை தரிசித்தால் காளகஸ்தி சென்று வந்த பலன் கிடைக்கும். வயதானவர்கள் மற்றும் வேலைப்பளுவின் காரணமாக சென்னையை விட்டு வேறு எங்கும் போக முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள், தெய்வ நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. அங்கு ராமானுஜர் சூட்சும நிலையில் வந்து போவதே ஒரு பெரிய சக்தி. அதன் விளைவே அங்கே கிடைக்கும் ஆற்றல். அதுபோக குழந்தை இல்லாத தம்பதிகள் அங்கு சென்று வருவது ஒரு பரிகாரமாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது ஒரு தனியாக சொல்லப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.